Let us continue with random variable. So adala ipo nama paaka poradhu enadhu probability density function. Okay, probability density function. So idu இந்த டாபிக் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கங்க. ஒன்னு f of x, okay, இன்னொன்னு f of x, capital letter f of x. இந்த f of x என்றது என்னதுன்னா PDF, probability density function. Okay, probability density function. Capital letter f of x என்னன்னைக்கு அது என்னது distribution function. என்னது distribution, அதாவது cumulative distribution function இருக்குல்ல, அதுதான் capital f of x. ஒரு சில டைம்ல क्वेश्चन என்ன கொடுத்திருக்குன்னா small f of x கொடுத்திருப்பாங்க, ஒரு சில டைம்ல capital f of x கொடுத்திருப்பாங்க. small f of x கொடுத்திருந்தாங்கன்னா டைரக்டாட்டு நம்ம என்ன பண்ணலாம், minus infinity to plus infinity f of x is equal to 1 இன்டகிரேட் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் ஸ்மால் f of x கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு f of x கண்டுபிடிக்கணும். ஓகே, எப்படி கண்டுபிடிக்கணும், f of x கண்டுபிடிக்கணும். இந்த f of x வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா கவனிங்க, ஸ்மால் f of x is equal to கேபிட்டல் லெட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணுறது தான். கேபிட்டல் f of x வந்து அந்த ஒவ்வொன்றத்தையும் டிஃபைன் பண்ணுறது தான், டிஃபரன்ஷியேட் பண்ணுறது தான் என்னது பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அடுத்த ப்ரொசீஜர். ஏன்னா f of x என்றது என்னது cumulative function மா, cumulative distribution function மா. கேபிட்டல் லெட்டர் f of x என்றது என்னது cumulative distribution function. அதனால நீங்க பாட்டுட்டு டைரக்டாலாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஓகே, சரி. இப்போ பாருங்க, இங்க சம் நம்பர் 7 ஸ்மால் லெட்டர் கொடுத்திருக்காங்க, பிரச்சனையே இல்லை. சம் நம்பர் 8 கேபிட்டல் லெட்டர் f of x கொடுத்திருக்காங்க. ஓகே, இங்க நம்ம என்ன பண்ணோம், probability density function கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், ப்ரொசீட் பண்ணணும். ஓகே, ஸோ ஷால் வி ஸ்டார்ட் மை டியர். ஃபர்ஸ்ட் சம் நம்பர் 7 பண்ணலாமா? ஓகே, சம் நம்பர் 7 பண்ணலாம். கவனிங்க, சம் நம்பர் 7 பண்ணிக்கலாம். ஓகே, 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 சம் நம்பர் 7 நல்ல கவனிங்க. ஸ்மால் லெட்டர் f of x தான் கொடுத்துருக்கு. ஆனால் இங்கே வந்து நல்ல கவனிங்க, கொஸ்டின் ரீட் பண்ணுங்க ஒழுங்காட்டு. The distribution of a continuous random variable x in range -3 to +3 is given by PDF. Okay, -3 to +3 is given by PDF, probability density function. So probability density function is given. Verify that the area under the curve is unity. Verify that the area under the curve is unity. அப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எனக்கு we need to verify area under the curve. இந்த ஏரியா வந்து under the curve என்னதுமா, -3 to +3 f of x dx is equal to 1 வருதா இல்லையான்னு பார்க்கணும். பட் ஆனால் இங்கே பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க, இங்கே வந்து -3 to +3 கண்டினியூஸாலாம், அதாவது எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரே ஃபங்க்ஷனாலாம் கொடுக்கல, அது பிரேக் பண்ணி வந்திருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்கே வந்து -3 to +3 இதுக்கு உண்டானதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதனுடைய ஃபங்க்ஷன், இதனுடைய இதுதான் வந்து ஏரியா அண்டர் தி கர்வ் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஆனால் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க, -3 to -1க்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, -1லேருந்து +1 வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சின்ன கொஸ்டின்லேயே தப்பு நடந்திருக்கு. சி, இங்கே வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு வராது. ஓகே, அது ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் தான். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, -1லேருந்து 3 வரைக்கும். ஸோ இந்த மாதிரி 3ஆக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படின்னா நமக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா மூணுத்துக்கும் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் இஸ் -3 to -1, அடுத்தது -1 to +1, அடுத்தது 1 to 3. அதுக்கேற்றாப்புல ஃபங்க்ஷன்ஸை டிஃபைன் பண்ணி நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். இஸ் தட் கிளியர் ஆல் ஆஃப் யூ? ஸோ அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டெப் நம்பரு. ஸோ அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க, ஓகே, the distribution given by PDF, verify area under the curve. So let us start directly writing the answer. Area under the curve, area under the curve is equal to integral of, first என்ன சொல்லுங்கப்பா, -3 to -1. What is given? 1/16 into 3 plus x the whole square dx plus integral of, அடுத்தது என்னது, -1 to +1, 1/16 into what is it, 6 minus 2x square dx. அப்புறம் என்னதுமா, plus integral of 1 to 3, 1/16 into 3 minus x the whole square dx. Okay, okay, so guys let us continue. First as usual இப்போ எல்லாத்துலயும் என்னது காமனா இருக்கு சொல்லுங்க பாப்போம். Sir 1/16 sir, take it outside.
open the brackets. Okay, so 3 plus x the whole square oda integration enduma 3 plus x the whole cube divided by 3. So inga limit enadhu upper limit and lower limit minus 3 to minus 1. Clear all of you? Minus 3 to minus 1. Okay, adukaprom plus 6 minus 2x square enna varum 6x minus 2x cube by 3. Lower limit is minus 1, upper limit is plus 1. Very good. Plus அடுத்தது என்னது 3 minus x the whole square என்ன வரும் சொல்லுங்க 3 minus x the whole cube by 3. Coefficient of x is minus 1, don't forget to put it. Okay, 3 into minus 1. Okay, and limit 1 to 3. Okay, so close the bracket and 1 by 16 வெளில வச்சிருக்கீங்கல்ல, so 1 by 16 into, okay, so இப்போ upper limit apply பண்ணுங்க என்ன வரும் 3 minus 1 the whole cube by 3 minus lower limit apply பண்ணுங்க என்ன வரும் 3 minus 3 the whole cube by 3. Is that right? Plus அதே மாதிரி இங்க upper limit apply பண்ணுங்க என்ன வரும் 6 into 1 minus 2 into 1 cube by 3 minus of okay, minus of இது பண்ணா என்ன வரும் 6 into minus 1 வெளியில மைனஸ் இருக்கனால இது பிளஸ் ஆயிடும் plus. Okay, I think நான் கொஞ்சம் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் ஒழுங்கா வச்சிருக்கணும். Okay, 6 into minus 1 அதுக்கப்புறம் என்ன வரும் minus into minus plus 2 into minus 1 the whole cube divided by 3. அதுக்கப்புறம் என்னதுப்பா இங்க வந்து 3 into minus 1ல அதனால வெளியில என்ன பண்ணிக்கலாம் மைனஸ் போட்டுக்கலாம். அப்பர் லிமிட் அப்ளை பண்ண என்ன வருது 3 minus 3 the whole cube divided by 3 and minus of minus plus இங்க என்ன வரும் சொல்லுங்க லோவர் லிமிட் அப்ளை பண்ணா 3 minus 1 the whole cube divided by 3. I hope you understood what I have done. Okay, ஏன்னா வந்து மைனஸ் வெளியில எடுத்துக்கிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு அப்போ குழப்பமா இருந்ததுன்னா மைனஸ் வெளியில வச்சுக்கிட்டு இந்த பிராக்கெட்ல போட்டுக்குங்க. ஸோ நடுவில் என்ன வந்துடும் மைனஸ் சைன் வந்துடும். ஓகே, I think close the bracket. So what is it 1 by 16. கேர்ஃபுல்லாக பண்ணுங்க, ஏன்னா இதில் மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 3 minus 1 the whole cube என்னது 8 which is 8 by 3. அடுத்தது என்னது 0, அதை அப்படியே இக்னோர் பண்ணுறேங்க. ப்ளஸ் 6 இது என்னது minus 2 by 3. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 6 அடுத்தது என்னது again minus 2 by 3 மைனஸ் இது என்னதுமா இது 0. ஓகே, this part is 0. Minus into minus plus plus 3 minus 1 2 cube is 8 by 3. Is that clear all of you? இது 8 by 3 வந்துருச்சு. ஓகே, so it is equal to 1 by 16 into என்னென்னலாம் வருது பாருங்க 8 by 3 minus 2 by 3, அதாவது ஃப்ராக்ஷன்ஸ்லாம் எடுத்துப்போம். 8 by 3 plus 8 by 3 16 by 3. 16 by 3 இந்த நாலத்தை எடுத்துங்க 6 by 3 4 by 3 12 by 3. கரெக்டா? 12 by 3 plus 6 plus 6 எத்தனை 12. So which is equal to 1 by 16. இது 4 times again 16 is equal to 1. அவ்வளோதான். So hence verified. Is that right my dear? Hence verified. Please carefully you do it my dear. Okay, there is a high chance of committing the mistake. Calculation you should be very strong. Okay, calculation should be very strong. Don't commit the mistake. Okay, fine. So question முடிஞ்சிருச்சா? So let us do sum number 8 now. Okay, let us do sum number 8 now. What is sum number 8? A continuous random variable x has the following distribution function f of x. இங்க கவனிங்க, நல்லா கவனிங்க, capital letter f of x கொடுத்திருக்கு. Okay, so 0 x is less than or equal to 1 k into x minus 1 whole power 4 when x is between 1 and 3, 1 when x is more than 3. Find k and the probability density function. Okay, இது ரெண்டு தான் கேட்டிருக்காங்க. So probability density function என்ன கேட்டிருக்காங்க f of x கேட்டிருக்காங்க. Of course you know it. What is f of x is equal to f dash of x தெரியும் இல்லையா? Okay, f capital letter f கொடுத்தா அது என்னது distribution function, cumulative distribution function. அதுல இருந்து f of x கண்டுபிடிக்கணும். So let us find my dear f of x is equal to, okay, let me find out f of x is equal to, tell me what is derivative of 0? Sir 0 தான் sir. Okay, PDF is and x is less than or equal to 1. Okay, what is derivative of k into x minus 1 whole power 4? 4k into x minus 1 whole cube. X is between 3 and 1. 1 x is more than 3. கரெக்டா? சரி, இப்போ பாருங்க, சாரி 1 ஓட டெரிவேட்டிவ் வந்து 0. ஓகே, சாரி
இப்போ ரெண்டு இடத்துலையும் 0 வந்துட்டுருக்கு. ஸோ அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஒன்லி இன் திஸ் இன்டர்வல் 1 to 3க்கு நடுவில் மட்டும்தான் அது வந்து என்னது எக்ஸிஸ்ட். ஸோ அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, லெட் மீ ரீரைட் திஸ் as the function is 4k into x minus 1 the whole cube where x is between 1 and 3. ஓகே, 0 அதர்வைஸ். அவ்வளோதான். மற்ற எல்லா இடத்துலையும் அது என்னவாக இருக்கும்? 0வாக தான் இருக்கும். இப்போ ஒரு நம்பர் லைன் இருக்குன்னா 1 3க்கு நடுவில் மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன், மற்ற எல்லா இடத்துலையும் என்னது 0 தான். ஓகே, அதர் பிளேசஸ் என்றால் இட் இஸ் 0 ஒன்லி. அதுதான் சொல்லியிருக்காங்க. Now shall we find out the value of k? So area under the curve is always equal to what? Area under the curve is equal to 1. So அப்பனா என்னது? Integral of 1 to 3 4k into x minus 1 the whole cube is equal to 1. கரெக்டாப்பா? So 4k வெளியில் வச்சுக்கோங்க. Anyhow x minus 1 the whole cube மட்டும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? Integrate பண்ண போகிறோம். What you'll get? x minus 1 the whole power 4 by 4 is equal to 1. Limit 1 to 3. இந்த 4 கட் ஆகிடும். k அப்படியே வெளியில் வச்சுக்கோங்க. So what you are going to get? 3 minus 1 whole power 4 minus lower limit என்னது? 1 minus 1 whole power 4 is equal to 1. So simply what? 16k is equal to 1. What is k is equal to? 1 by 16. I think k value கடிச்சிருச்சா? Okay, k value we got it. Now we have to find out the probability density function. What is PDF now? Okay, what is PDF now? ஒன்றும் இல்லை, இங்கே கேக்கு பதிலாக அந்த வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணி எழுத வேண்டியதான். What is PDF? 4k into x minus 1 the whole cube இல்லைம்மா? So f of x is equal to 4k. k ஓட வேல்யூ என்னது? 1 by 16 into x minus 1 the whole cube where x is between 1 and 3. 0 otherwise. Is it clear? So rewrite this because 4 into 16 is 1 by 4. 1 by 16 is 1 by 4. So 1 by 4 x minus 1 the whole cube where x is between 1 and 3. 0 otherwise. ஓகே, அவ்வளோதான்ப்பா, வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் உங்களுடைய PDF. ஓகே, இதுதான் உங்களுடைய ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். இதுதான் உங்களுடைய ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். இஸ் இட் கிளியர் ஆல் ஆஃப் யூ? ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் திஸ். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டம்லாம் பட வேண்டாம். என்னென்னா கொஞ்சம் கான்செப்ட் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னு நினைக்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, எஸ். நவ் ஷால் வி டு 9th sum? ஓகே, 9th sum பாருங்கள். 9th பார்க்க தான் பெருசு, மற்றபடி அவ்வளோ வருத்தலாம் இல்லை. ஓகே, பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. வெறுமனை இது பண்ணாமல் சொல்யூஷன் மட்டும் இது பண்ணாமல் கான்செப்டை கொஞ்சம் கற்றுக்குங்க. எப்பவுமே கொஸ்டினை ஒழுங்காக ரீடு பண்ணணும். ஓகே, now the length of time in minutes that a certain person speaks on telephone is found to be a random phenomenon with a probability function specified by the probability density function. அவங்களே கொடுத்துட்டாங்க probability density function. ஓகே, ஸோ அப்படின்னா என்னது? PDF கொடுத்துட்டாங்கனால என்னது மாதிரி? continuous distribution f of x as f of x is equal to ae power minus x by 5 for x is more than or equal to 0 or 0 otherwise. Okay, find the value of a that make f of x a PDF. Okay, I think to find the value of k, you know how to a. What is area under the curve, my dear? Area under the curve is equal to 1 இல்லை? ஸோ அப்போ நீங்கள் கர்வ் என்னது சார்? மோர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 சார். மோர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு என்னது பாருங்கள் இருக்குன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி ஃபங்க்ஷன் இருக்கும். மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் இதுதானே PDF. மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. பட் ஆனால் நமக்கு வந்து மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து தேவையில்லை, நமக்கு வந்து 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ என்னது? ஏரியா அண்டர் தி கர்வ் 0 to infinity. ஓகே, 0 to infinity f of x dx is equal to 1. This is what given. So integral of 0 to infinity. What is f of x is? A constant வெளியில் வச்சுக்கோங்க. e power minus x by 5 dx is equal to 1. நீங்கள் e power anything whenever you integrate, same thing only you are going to get. So simple என்ன கிடைக்கும் சொல்லுங்கள்? e power minus x by 5 by minus 1 by 5 0 to infinity is equal to 1. கரெக்டாக இல்லையாப்பா? எஸ். இப்போ என்ன பண்ணலாம்? அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட், அதுக்கு முன்னாடி minus 1 by 5 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஸோ a டிவைடட் பை minus 1 by 5 என்னது? minus 5 by 1 தானே இருக்கும். ஓகே, ஸோ அப்பர் லிமிட் என்ன வரும் சொல்லுங்கள் பார்ப்போம். சார் e power minus infinity தான் சார்.
ஓகே e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி தான் எஸ் அதே மாதிரி வந்து மைனஸ் e பவர் 0 is equal to 1 ஓகேவா ஸோ இது என்னது மைனஸ் 5a இன்ட்டு இப்போ e power minus infinity is always see e power minus infinity is always what you know 0 e power infinity வந்து உங்களுக்கு infinity ஆட்டு இருக்கும் but e power minus infinity என்னது 0 so which is 0 minus 1 equal to 1 so 5a is equal to 1 so what is a equal to 1 by 5 okay a is equal to another 1 by 5 therefore what is probability density function therefore f of x is equal to 1 by 5 e power minus x by 5 for x is more than or equal to 0 x is more than or equal to 0 0 otherwise okay va 0 otherwise so இன்னும் அந்த சம்ம முடியலமா இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படி நினைக்க அதுக்கு அப்புறமா क्वेश्चन இருக்கு என்னது what is the probability that the number of minutes that person will talk over the phone is more than 10 minutes okay probability கேட்டிருக்காங்க less than 5 minutes between 5 and 10 minutes இப்போ பாருங்க நம்ம கொடுத்திருக்கிறது என்னது 0 to infinity இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா probability more than 10 minutes okay more than 10 minutes so apna first one they ask you to find out probability of x more than 10 correct simply what 10 to infinity is that right my dear 10 to infinity என்னது இதுதான் ஃபங்க்ஷன் more than நானக்கு எந்தன ஃபங்க்ஷன் greater than or equal to 0 ல அதானே take 1 by 5 outside e power minus x by 5 dx இப்போ as usual integrate பண்ணுங்க 1 by 5 இது என்ன வரும் e power minus x by 5 divided by minus 1 by 5 so 10 to infinity now 1 by 5 1 by 5 கட் ஆயிடுமா மைனஸ் வெளியில வச்சிருங்க இங்க என்ன வரும் e power minus infinity minus e power minus 10 by 5 so minus of e power minus infinity என்னது 0 minus e power minus 2 கரெக்ட்டா so which is equal to e power minus 2 so probability of x less than 10 is equal to என்னது 1 by e square இப்படி எழுதிக்கலாமா எழுத கூடாதா okay this is what 1 second என்ன சொல்லிருக்காங்க பாருங்க okay what is second question is less than 5 minutes okay less than 5 minutes second என்னது probability of x less than 5 அப்ப என்னது அதே மாதிரி எடுத்துப்போம் அவங்க என்ன கொடுத்தாங்க 0 to infinity ல 5 விட கம்மியாட்டு இருக்கணும் ஓகே அப்ப என்னது this region right so is equal to என்ன வரும் சொல்லுங்க பாப்போம் 0 to 5 f of x dx இதானே வரணும் so a தான் எடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமே சாரி 1 by 5 integral of 0 to 5 என்னது e power minus x by 5 dx so 1 by 5 into e power minus x by 5 divided by minus 1 by 5 0 to 5 1 by 5 1 by 5 கட் ஆயிடுச்சா ஸோ மைனஸ் வெளியில் எடுத்துக்கிட்டா என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம் ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்க என்னது e பவர் minus 1 minus e power 0 okay so which is equal to minus 1 by e my dear okay what is it minus 1 by e is that right 0 to 5 தானே எடுத்துக்கணும் ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்க minus 1 by e இதுதான் என்னது probability of x less than 5 அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க probability of x is between 5 and 10 between 5 and 10 ரொம்ப simple which is equal to what integral of 5 to 10 f of x dx so what is going to come my dear you tell me sir 1 by 5 வெளியில வச்சுக்கலாம் sir integral of 5 to 10 e power minus x by 5 dx so once again what you are going to get 1 by 5 e power minus x by 5 divided by minus 1 by 5 whole power 5 to 10 okay yes
சிசான் இங்கேயும் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த இடம் வரைக்கும் என்ன பண்ணிவிடு, கட் பண்ணிவிடு. இந்த இடத்துல வந்தோடனே அப்ரப்டாக கட் பண்ணிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதுக்கப்புறம் நான் சொல்கிறத இப்போது நான் பண்ண போகிறதுல வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் இதை 1/e வச்சுக்கலாமா, which is -1. Now what you are going to get, 1 minus 1/e or e minus 1/e. This is our p of x is less than 5. So what is third question they ask you to find out? You know, they ask you to find out probability between 5 and 10. Probability between 5 and 10. So probability between 5 and 10 என்ன வரும் சொல்லுங்க, integral of 5 to 10, okay, f of x dx. இது என்ன வரும்? So integral of 5 to 10, 1/5 வெளியில் வச்சுக்கோங்க, e power minus x by 5 dx. So tell me what you are going to get, my dear. 1/5 into e power minus x by 5 divided by minus 1/5. 5 to 10, okay. So now 1/5 get eliminated, minus வெளியில் வச்சுருங்க. இப்போ upper limit apply பண்ணுங்க, என்ன வரும் சார்? minus 10/5 சார், minus of e power minus 5/5 சார். Very good. So minus of e power minus 2 minus of e power minus 1. Clear? So which is equal to bracket உள்ள minus multiply பண்ணாலும் அதே மாதிரி வந்து e power minus 2 1/e square, e power minus 1 1/e எழுதுனா என்ன வரும்? 1/e minus 1/e square, which is equal to LCM is e square. So we are going to get e minus 1. So therefore probability between 5 and 10 minutes is equal to e minus 1/e square. That's all, my dear. This is what sum number 9. Again, it's a very important question. Okay, it's a very important question. Do not ignore. Okay.